இந்த நாளிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை படைத்ததின் ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நம் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனத்திலே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட சொல்கிறார். ஆனால் இந்த நாட்களிலே நம்முடைய ஆண்டவருடைய நோக்கத்தின் அந்த காரணத்தை உணராமல் நம்ம அநேக நேரங்களிலே தேவையில்லாத காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவேளை ராஜாக்களாக ஆண்டவர் நம்மளை படைத்திருக்கிறார், ஆனால் நாம் அடிமைகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த நாளிலே இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய மனதிலே பேசியது, நாம் ராஜாக்களாக படைக்கப்பட்டிருக்கிறோம். அதை நாம் உணர்ந்து ஆண்டவருடைய அந்த படைப்பின் மகத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அபியாசப்படுத்துவோம் என்றால் நிச்சயமாகவே தேவன் உங்களையும் என்னையும் கொண்டு பெரிய காரியத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார்.